Hey everyone, இன்னைக்கு CUT UG ஜென்ரல் டெஸ்ட் பேப்பர் ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்க்க போகிறது டிசீஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஓகே, ஹியூமன் பாடியில் வர சில டிசீசஸ் அண்ட் அதுக்கு வரதுக்கான இருக்க காரணம் அண்ட் எந்த பார்ட்டை நம்ம ஹியூமன் பாடியில் அதை அஃபெக்ட் பண்ணுதுன்றது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அனிமியா பற்றி. ஸோ அனிமியா பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் வேறு ஒரு டாப்பிக்கில் கூட. ஸோ ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து எதில் அதிகமாக இருக்கும், விச் கண்டென்ட்ஸ் ஹீமோக்ளோபின்னு அயன்னு பார்த்தோம். இது ஒரு பாயிண்ட்டா. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த அனிமியா வந்து எதனால் வருதுன்னா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால. ஓகே, இந்த ஹீமோக்ளோபின் லெவலில் ரெட் செல் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கப்போ நமக்கு வந்துட்டு அனிமியா வருது. ஸோ தட் இட் won't be able to proper functionally the entire body. கரெக்டாக இட் மைட் பி டியூ டு அயன் டிஃபிஷியன்சி ஆல்சோ. ஸோ உங்களுக்கு அயன் லெவல் பாடியில் கம்மியாக இருந்தாலும் இட் கேன் காஸ் த. ஸோ அதனால தான் நமக்கு அயன் இருக்கிற ஃபுட்ஸை இன்டேக் பண்ண சொல்லுவாங்க அனிமிக்காக இருந்தீங்கன்னா. கரெக்டுங்களா? பிகாஸ் ரெட் பிளட் செல்ஸ் வில் பி சர்க்குலேட்டிங் ஆல் ஓவர் த பாடி. கரெக்டாக இந்த ஒரு பார்ட்டுக்கு தான் அது போகும், இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் அது பண்ணணும் இல்லை. இட் இஸ் சர்க்குலேட்டிங் ஆல் ஓவர் த பாடி. இட் வில் கேரி ஆக்சிஜன் ஆல்சோ. அந்த ஒரு விஷயத்தையே நமக்கு வந்துட்டு நடக்காதப்போ ஹோல் பாடி வில் பி கெட்டிங் அஃபெக்டட். ஸோ அனிமியா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எய்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். கரெக்டாக ஒரு கான்டேஜியஸ் டிசீஸ். அண்ட் எதனால் அது வருது? வைரஸ்னால. எந்த வைரஸ்னால? ஹெச்ஐவி. கரெக்டாக. ஸோ ஹெச்ஐவி வைரஸ் இஸ் காசிங் த எய்ட்ஸ். அந்த எய்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையே அழிச்சிருமா. நம்ம இம்யூன் சிஸ்டம் இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன வரும், நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கும். நம்மளோட இம்யூன் சிஸ்டமே ஒன்று டேமேஜ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் யூ ஒன்ட் பி ஹெல்த்தி. கரெக்டாக. அதனால தான் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், இட் இஸ் லீட் டு ஃபேட்டல் அப்படின்லாம் வந்துட்டு சொல்வோம். அந்த ஹெச்ஐவியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். தெரியும் தானே உங்களுக்கு? ஹியூமன் இம்யூனோ, லைக் நீங்கள் பயோ ஸ்டூடெண்ட்டாக இல்லைனாலும் இந்த சில இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். எக்ஸாம் டைப்பில் நமக்கு யூஸ் ஆகும். டெஃபிஷியன்சி வி ஃபார் வைரஸ். அதான் ஹெச்ஐவி, எய்ட்ஸ்னு அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். பேசிக்காக அதை தான் நம்மளோட டி லிம்போசைட்ஸ்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் அட்டாக் பண்ணி அழிச்சிரும். ஸோ நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டத்தை வீக் பண்ணிடும். ஓகே, ஆஸ்துமானா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இட் இஸ் ரிலேட்டட் டு டிஃபிகல்ட் டு ப்ரீத்திங். கரெக்டாக. நமக்கு ப்ரீத்திங்கில் வந்துட்டு ட்ரபிள் இருக்கும். இந்த ஆஸ்மா வந்துட்டு எதனால் வருது? இட் இஸ் டியூ டு ஜெனட்டிக்காகவும் இருக்கலாம். எய்தர் இட் மே பி ஜெனட்டிக், அப்படி இல்லைன்னா உங்களோட என்வாயன்மெண்ட் கண்டிஷன், அதுதான் அலர்ஜன்ஸ்னு சொல்கிறது. உங்களை என்வாயன்மெண்ட் சுற்றி உள்ள எந்த ஃபேக்டர்ஸ் வேணாலும், அங்கே இருக்க ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஏதாவது கோல்ட் ஏராக இருக்கலாம். சில பேருக்கு அதான் கோல்ட் ஏர், இந்த மாதிரி சில் கிளைமேட் வந்தாலே உங்களுக்கு ஆஸ்மா வந்துடும். சம்மர் டைமில் தே வில் பி ஃபைன். ஸோ இட் இஸ் டியூ டு த என்வாயன்மெண்ட் ஆர் மைட் பி டியூ டு ஜெனட்டிக்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆஸ்மா வந்தப்போ நமக்கு என்ன இருக்கும்? செஸ்ட் டைட்னஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா இருமல் வரும். சில பேருக்கு டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், இட்ஸ் அ காமன் சிம்டமில் அதுதான். அண்ட் இது எந்த பார்ட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது? ப்ரீத்திங்னாலே இட் இஸ் ரிலேட்டட் டு லங்ஸ். ஓகே, ஸோ அனிமியா, எய்ட்ஸ் அண்ட் ஆஸ்மா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் சுகர் கண்டென்ட் இன் த பாடி. கரெக்டாக. ஸோ நமக்கு வந்துட்டு இன்சுலின் ஹார்மோன் வந்து லெஸ்ஸாக ப்ரொடியூஸ் ஆகிறப்ப நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இன்சுலின் when the less production of insulin ஹார்மோன் தான் என்ன ஆகுது? சுகர் லெவலில் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் நமக்கு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சுகர் லெவல் இதனால் நமக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிற பார்ட் என்ன? பேன்க்ரியாஸ் அண்ட் பிளட். ஓகேவா? டயபெட்டிஸ் ஆல்சோ லீட்ஸ் டு சம் அதர் டேஞ்சர்ஸ். ஸோ நமக்கு மோஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது பேன்க்ரியாஸ் அண்ட் தென் பிளட் சுகர் லெவல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிப்தெரியா. ஸோ இந்த டிப்தெரியா வந்துட்டு யார் காஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? லைக் நமக்கு ஒன்றுக்கு தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் காஸ் ஆர் ஏஜென்ட். கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இட் இஸ் வித்தின் அவர் பாடி, நமக்கு எதனால் ஆகுதுன்னு பார்த்தோம். பட் டிப்தெரியா இட்ஸ் டியூ டு அன் எக்ஸ்டர்னல் பேக்டீரியா. அந்த பேக்டீரியா நேம் வந்து காரனி பாக்டீரியம் வரும். காரனி பாக்டீரியம். ஓகேவா? இதுதான் அந்த பாக்டீரியாவோட நேம். இன் ஜென்ரல் இட்ஸ் பாக்டீரியா. ஸோ அதுதான் அதோட நேம். எஸ்பெஷலாக கேட்டிங்கன்னா கார்னி பாக்டீரியம் டிப்தேரியா அப்படின்னு அதோட ஃபுல் நேம். ஸோ இதோட
டிசீஸ் நேமும் டிப்தீரியா. இதில் வந்துட்டு என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு த்ரோட்டை தான் இட் யூஸ்வலி அஃபெக்ட்ஸ் அண்ட் த்ரோட்டில் இட் வில் கெட் கைண்ட் ஆஃப் அன் க்ரே லேயர் மாதிரி நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஒரு க்ரேயிஷ் லேயர் மாதிரி இருக்கும். நமக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ், ஃபீவர், வறண்ட த்ரோட், ஒரு மாதிரி ட்ரையாலாம் நமக்கு ஃபீல் ஆகும் இந்த டிப்தீரியா வந்து. அண்ட் இட் இஸ் டியூ டு பாக்டீரியா. நமக்கு இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், கண்டேஜியஸ் மாதிரி, லைக் காஃப் பண்ணுறனாலையும் ஸ்னீஸ் பண்ணுறனாலையும் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளைகோமா. ஸோ இது வந்து நமக்கு ஐஸ் ரிலேட்டட்ல. ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஸில் ஹை ப்ரெஷர்னால. ஓகே, டியூ டு ஹை ப்ரெஷர். அண்ட் இது வந்துட்டு என்னென்னா இட் கேன் லீட் டு இர்ரிவர்சபிள் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா நமக்கு இந்த ஹை ப்ரெஷர்னால நமக்கு ஐசைட்டையே லாஸ் பண்ணுற அளவுக்கு இட் வில் லீட் டு அஸ். அண்ட் ஒன்ஸ் லாஸ் ஆச்சுன்னா அந்த விஷன் கான்ட் பி ரிவர்சபிள். நமக்கு வந்துட்டு பார்வையே தெரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நம்மளோட மெயின் ஆப்டிக் நர்வே அதை டேமேஜ் பண்ணிடும் அந்த ஹை ப்ரெஷர்னால. ஓகேவா? அதனால் இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைலண்ட் தீஃப் ஆஃப் சைட். ஓகேவா? பிகாஸ் நம்ம பார்வையே இட் வில் திருடிட்டு போகிற மாதிரி தானே, நமக்கு அதுக்கப்புறம் கிடைக்காது. ஸோ சைலண்ட் தீஃப் ஆஃப் சைட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிகாஸ் இதில் வந்துட்டு இயர்லி சிம்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. சடனாக நமக்கு பெயின் வரும், இல்லை நாசியா மாதிரி கூட ஃபீல் ஆகி இட் வில் லீட் டு திஸ் கைண்ட் ஆஃப் டிசீஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம படித்த டிசீஸ் பற்றிலாம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது காய்ச்சர். ஸோ காய்ச்சர் ஆல்சோ ஒரு காய்டர். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னென்னா நமக்கு அயோடைன் டிஃபிஷியன்சியால் வருது. ஓகே, இந்த காய்ச்சர் எதனால் வருது? நமக்கு அயோடின் டிஃபிஷியன்சியால் வருது. எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா த்ரோட்டில் அது என்ன பண்ணோம்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட். நம்ம நார்மல் த்ரோட்டை விட இட் வில் பல்ஜ் இட். ஓகே, அவர் த்ரோ சைட்ஸை இட் வில் ஷோ சம் அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட். நமக்கு விசிபிளாக வந்துட்டு அது தெரியும். இப்படி இருக்கிறதுக்கும் இப்படி இருக்கிறது தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ரைட்? அதனால தான் ஐ மீன் தட் இஸ் த திங். அதுக்கப்புறம் நமக்கு இருமல் வரும். இதுவுமே அந்த த்ரோட் அஃபெக்ட் பண்ணுறதுனால நமக்கு ப்ரீத்திங் இல்லை சாப்பிட்றதுலையோ ஸ்வாலோ பண்ணுறதுலையோ இட் வில் லீட் டு த டிஃபிகல்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹெப்பாட்டிட்டிஸ். ஸோ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் வந்துட்டு ப்ரைமரிலி நமக்கு எதனால் வருதுன்னா ஆல்கஹால். ப்ரைமரிலி தட் இஸ் மெயினாக நமக்கு வருது ஐம் நாட் சாரிடா வைரஸ். அண்ட் அது இல்லாமல் தேர் கேன் பி எனி ரீசன் அப்படின்னா நமக்கு ஆல்கஹால்னாலையும் வரலாம். ஓகேவா? அதுதான் சொல்ல வந்தேன். ஆர் எனி டாக்ஸின். ஸோ மெயினாக ஹெப்பாட்டிட்டிஸ்ன்னு உங்களுக்கு இந்த வைரஸ் ஆப்ஷனில் இருந்ததுன்னா யூ கேன் கிளிக் இட். அப்படி இல்லைனா தான் அதர் ஆப்ஷன்ஸ். இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் வந்துட்டு என்னென்னா நமக்கு லிவர் பாதிக்கும். அதுதான் ஜாண்டிஸ். ஓகேவா? ஸோ ஜாண்டிஸ் வந்தால் நமக்கு எல்லோவாக மாறுவாங்க, அதெல்லாம் சொல்லுவோம். பிகாஸ் இட் இஸ் அஃபெக்டிங் அவர் லிவர். ஓகே, ஸோ லிவரை வந்துட்டு டேமேஜ் பண்ணுறது தான் இந்த ஹெப்பாட்டிட்டிஸ். இட் வில் லீட் டு ஜாண்டிஸ். ஓகே, அந்த ஜாண்டிஸ் வந்தால் நமக்கு என்னது மயக்கம் வரும், பெயின் வரும், பாடி பெயின் வரும். And it directly affects the liver and it can also cause sometimes liver cancers அந்த மாதிரிலாம் ரொம்ப சிவியர் டைப்பில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போலியோ. ஸோ போலியோ யூ ஆல் நோ ரைட், பிகாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த சின்ன வயசுலேருந்து நம்ம வந்துட்டு அதுக்குன்னு வேக்சின்லாம் போட்டிருப்போம். ஸோ போலியோ பற்றி படிச்சிருப்போம். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ப்ரிவென்டபிள் டிசீஸ் நமக்கு. ஏன்னா நம்ம வி வில் பி யூஸிங் த போலியோ வேக்சின்ஸ் ஃபார் தட். கரெக்டாக? ஸோ இது வந்துட்டு எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீக்கல், நம்மளோட கழிவறைகள் அது மூலியமாகவும், அப்படி இல்லைன்னா ஓரல் கான்டாக்ட் தும்புறது மூலியமாக கூட வந்துட்டு இது பண்ணலாம். அண்ட் இது போலியோ வந்துச்சுன்னா பேரலிசிஸ் வரைக்கும் இட் கேன் லேட் டு த பர்சன். நடக்கவே முடியாமல், அதனால தான் போலியோவுக்கு இவ்வளோ சிவியராக தே ஆர் டேக்கிங் த ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து லெக்கை இது பண்ணும். நல்லா இட் லீட்ஸ் டு பேரலிசிஸ் அண்ட் இட் கேன் பி இர்ரிவர்சபிள். அதுதான் அதில் முக்கியம். இந்த பேரலிசிஸ் வந்து நமக்கு சரி பண்ணவே முடியாத அளவுக்கு கூட இட் கேன் கோ அண்ட் இட் இஸ் காஸ்ட் டியூ டு வைரஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரியூமேட்டிசம். இந்த ரியூமேட்டிசம் வந்துட்டு ஆர் ரியூமேட்டிக் டிஸார்டர் இன் ஜென்ரல். ஓகேவா? எப்படி வந்தாலும் நீங்கள் வந்துட்டு இதை படிக்கலாம். இது எதனால் வருதுன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா. ஓகேவா? இன் சில்ட்ரன் மெயினாக வர்றதுக்கான காரணம் வந்துட்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா. இது எதை வந்துட்டு மெயினாக வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாயின்ஸ். ஓகேவா?
இந்த பாக்டீரியா ஒன்ஸ் வந்துருச்சு உள்ளனா, இது வந்துட்டு நம்ம ஜாயிண்ட்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணி நமக்கு ஸ்வெல் ஆகலாம். ஓகேவா? அப்படி இல்லைனா காலையில எழுந்தோனே அந்த ஜாயிண்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியல. அந்த இடத்துல எனக்கு பெயின் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸ்டிஃப்பா இருக்கும். ஓகே. சவுண்ட்ஸ் கேட்கும் சம்டைம்ஸ் சம் பிரேக்கிங் சவுண்ட்ஸ் அந்த மாரி இருக்கலாம். அந்த லூப்ரிகேஷனே நமக்கு இருக்காது. ஓகேவா? அண்ட் நம்ம நடக்கிறதுமே வந்து லிமிட்டடா பண்ண முடியும். நார்மலா நடக்கிறது. பிகாஸ் நம்மளோட ஜாயிண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, ஜாயிண்ட்ஸ் ஆர் த மெயின் பார்ட் விச் இஸ் கனெக்டிங் ரைட்? ஸ்வெல் ஆக்கலாம், இல்ல அத ப்ராப்பர் ஃபங்ஷன் பண்ணாம வைக்கலாம். என்ன வேணாலும் இட் வில் லீட் டு டூ. ஸோ நமக்கு வந்துட்டு மோஷன்ஸ்ல வி வில் ஹேவ் அ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டான்சிலிட்டிஸ். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு வைரல் இன்ஃபர்மேஷன் காமனா. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் நமக்கு பாக்டீரியாவாலயுமே வரலாம். இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்றது நமக்கு அந்த காமன் கோல்டுனால வருது, ஃப்ளூனால வருது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆல்சோ சம்டைம்ஸ் இட் கேன் கம். இட் கேன் பி எய்தர் டியூ டு பாக்டீரியா அண்ட் ஆர் வைரஸ். ஓகே. இதில வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டான்சில்ஸ்னா தொண்டையில சதை வளரும். நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. அதான். உள்ள வந்து நமக்கு வறண்டு போயிரும். ரெட் கலர்ல த்ரோட்ட வந்துட்டு தானே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம த்ரோட் சம்டைம்ஸ் ரெட் கலர்ல இருக்கும். அண்ட் ஃபீவர் வரும். இதுவுமே வந்துட்டு லீட்ஸ் டு ஸ்வாலோயிங். நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம டங்குக்கு மேல வி வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ். கரெக்ட்டா நெறைய டைம்ல நீங்க வந்துட்டு நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் சின்ன வயசுல சளி பிடிச்சுக்கும். நீங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க. இந்த மாரி ப்ராப்ளம் வரும்னு நம்ம வீட்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டான்சில்ஸ் வந்து எதனால வருது? பாக்டீரியா ஆர் வைரல் இன்ஃபெக்ஷன் எத அஃபெக்ட் பண்ணுது? நம்ம த்ரோட்ல இருக்க கிளாண்ட்ஸ அஃபெக்ட் பண்ணி இந்த மாரி ப்ராப்ளம்ஸ இட் இஸ் கிவிங் அஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் வந்துட்டு ஒரு கன்டேஜியஸ் டிசீஸ். ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு பரவும். கரெக்ட்டுங்களா? இந்த டியூபர்குலோசிஸ் எதனால வருது? பாக்டீரியாவால வருது. அதோட பாக்டீரியா நேம் வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே நேம்லாம் ஸ்பெஷலா சொல்லல. ஸோ சொல்றதுக்கு மட்டும் ட்ரை டு ரீகால். Mycobacterium tuberculosis. Actually, it will be followed by the disease name. So easier you can recall. So tuberculosis எதனால வருது? மைக்கோபாக்டீரியம். ஓகே. இது எதை அஃபெக்ட் பண்ணும் நமக்கு? ஆப்வியஸாக லங்ஸை தான். பிகாஸ் இட் இஸ் டியூ டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி தானே இட் வில் காஸ். ஸோ லங்ஸ் தான். ஓகேவா? பட் இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் அதர் பார்ட்ஸ். அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ மெயினாக இட் வில் பி அஃபெக்டிங் த லங்ஸ். ஓகே. ஸோ ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் இரும்புற மூலியமாகவும் ஸ்னீஸ் பண்ணுற மூலியமாகவும் கூட இட் கேன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு தொடர்ந்து இருமல் வரும். இந்த டிபி இருந்தால் ஃபீவர் வரும். வெயிட் லாஸ்லாம் வரும். ஓகேவா? அதனால தான் இன் ஜென்ரல் நமக்கு எந்த ஒரு டிசீஸ் இருக்கோ இல்லையோ வி ஓன்ட் பி நோயிங் ரைட். ஸோ நம்ம ஸ்னீஸ் பண்ணும்போதோ காஃப் பண்ணும்போதோ வி ஆல்வேஸ் நீட் டு ஃபாலோ சம் மேனரிசம். அதனால் நமக்கு தெரியாமல் கூட யாருக்குமே வி ஓன்ட் பி ஸ்ப்ரெட்டிங். கரெக்டாக அது சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கலாம். அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் தம்பி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தானே. இவங்கக்கிட்ட நான் ஏன் மேனரிசத்தோடு பண்ணணும்னு கிடையாது. சப்போஸ் இப்போது எனக்கு இருக்காது, எனக்கே தெரியல, நான் அப்போ வந்துட்டு ப்ராப்பராக ஒரு கர்ச்சீஃப் யூஸ் பண்ணி இல்லை இது மாதிரி நான் ஸ்னீஸ் பண்ணேன்னா உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணி அந்த மாதிரி நம்ம இருக்கப்போ இட் ஓன்ட் ஸ்ப்ரெட் டு அதர்ஸ். கரெக்டாக? ஸோ ஒரு நல்ல விஷயம்னா வி கேன் ஃபாலோ தட். ஸோ இதில் நம்ம சில டிசீஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப்பில் யூ கேன் டெக்ஸ்ட் மீ டைரக்ட்லி. இன் கேஸ் ஆஃப் எனி கொஷின் ப்ளீஸ் லெட் மீ நோ. பை பை. See you in the next video. Take care.